வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தற் போல கெடும் என்பது பழமொழி. அவருடைய பயணத்தை 6 மாதத்திற்கு முன்னாடியே நன்மையில தீமை செய்ய ஆரம்பித்து விடுவார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய தமிழக முதல்வர் என்ற முறை அவர் வெற்றி பெறும்போது, அதாவது இந்த சட்டமன்றம் தொடங்கும் போது அவர் நடந்த காலம் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது தான் அவர் வெற்றி பெற்றார். வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். திருமணம் வயதில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு திருமணத்தை நினைச்சு கூட பார்த்துறாதீங்க. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் சமீப காலத்தில் திருமணம் நடந்திருந்தார், அவள் குழந்தை பாக்கியம் தள்ளி இருக்கும், அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மன வாழ்க்கையில் புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அனைவரும் பக்தியோடு இருந்தால் நடக்க இருக்கும் காலத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். உலகம் மிகப்பெரிய அளவில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது நமது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்னாடி பரபரப்பாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது சனி பகவானுடைய பெயர்ச்சி. சனி ஈஸ்வரன் அல்லவா, சனி பகவானுடைய பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி 6/3/2026 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கின்றவர் சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன் செய்ய இருக்கிறார் என்பதை பற்றி தான் பேச போகிறோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டமச்சனியாக பிரவேசம் செய்வார். கடகராசிக்கு பேசியது போல சிம்மராசிக்கு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறார். அது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தற் போல கெடும் என்பது பழமொழி. சிம்மராசி நேயர்களாக இருக்கக்கூடிய முதலில் இன்றைய முக்கியமான நிலை கல்வி நிலை. அஷ்டமசனியாக வரக்கூடிய சிம்மராசி மாணவர்கள் பரீட்சையில் படித்தும் படிக்காமலும் பரீட்சை எழுதியும் எழுதாமல் இருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் அட்டமசனி வருகிறார். அவர் துவக்கம் என்றாலும் பிரச்சனை தான், முடிவு என்றாலும் பிரச்சனை தான். ஏன்னா இரண்டுமே லாஸ்ட் கட்டத்தில் இருக்கும். முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனையும் அடுத்த நாள் காலையிலேயே சிறப்பாக இருக்காது. துவங்குகிறார் என்றாலும் சிறப்பாக இருக்காது. எப்படி இருந்தாலும் நடுநிலையில் இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். கடகராசி நேயர்கள் மாணவர்கள் எப்படி கவனமாக இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி சிம்ம ராசி மாணவர்களும் மாணவியரும் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுடைய இறுதி ஆண்டு காலத்தில் இறுதி ஆண்டு பரீட்சையில் தான் சனி பகவான் அஷ்டம சனியாக தொடங்குகிறார். சில பள்ளிகளுக்கு மார்ச் 7ஆம் தேதி பரீட்சை முடியறதா சொன்னாங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதியில் முடியறதா சொன்னாங்க. அப்போ அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் லாஸ்ட் பாடத்தில் ஃபெயில் ஆனது தானே. அதனால தான் சொல்கிறேன், கடகராசினியர்களுக்கு முடிய போகிறது, அதன் பிறகு பரீட்சை வரும், அதனால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணமும் கொள்ள வேண்டாம். சிம்மராசினியர்கள் இன்னும் அஷ்டமசனி வரல, அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் பரீட்சை எழுத போகிறோம் அப்படிங்கிற விஷயமும் செய்ய வேண்டாம். ஏன்னா அவர் எப்போவுமே அவருடைய பயணத்தை 6 மாதத்திற்கு முன்னாடியே நன்மையில தீமை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆகவே மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் ஆழ்ந்த அக்கறையும் ஆழ்ந்த சிரத்தையும் எடுத்து படிங்க. அந்த மாணவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருங்க. டியூஷன் வைங்க, பக்தி மார்க்கத்தில் கொண்டு போங்க. எல்லா நிலையிலும் அவங்களுக்கு உதவியாக இருங்க. அப்போ தான் நிச்சயமாக அவங்களால வெற்றி பெற முடியும் என்பது சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். 10ஆம் வகுப்பு முடிந்து 12ஆம் வகுப்பு முடியும் வரை சிம்மராசினியர்களுக்கு ஏழரசன் இருக்கும். 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கிறவர்களுக்கு காலேஜில் முதல் டிகிரி வாங்கும் வரை அட்டம்சன் இருக்கும். இறுதி ஆண்டு முடித்தவர்களுக்கு வேலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். கிடைக்கும் வேலைக்கு சென்று விடுங்கள். அதுக்கப்புறம் உயர் பதவியெல்லாம் மெதுவாக வாங்கிக்கலாம். நான் போகும்போதே பெரிய பதவிக்கு தான் போவேங்கிற எண்ணங்கள் இல்லாமல் கிடைக்கும் சிறிய வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை துவக்குங்க. இதுதான் மாணவர்கள். ஏன்னா மாணவ பருவம் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் என் மீது பல லட்சம் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்கு முதல் பதிவாக சொல்கிறேன். அடுத்ததாக தொழிலாளர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள். அரசாங்கம், அரசியல், முதலாளி
இவங்க 3 பேருக்கு தானே பிரச்சனை கூட. தினக்கூலியாளருக்கு வந்து ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. இந்த தினக்கூலியாளருக்கு அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பணி போயிடும், சில பேருக்கு விஆர்எஸ் கொடுத்து வந்துடுவாங்க, சில பேர் கொஞ்சம் நல்ல நேரமாக தசாபத்தி இருந்தால் ரிட்டையர்மெண்ட் காலமாகும். சில பேர் ரிட்டையர்மெண்ட் காலகட்டம் அப்படிங்கிறதுல தான் பெரிய சிக்கலும் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் எங்கள் அக்கா ஒருத்தவங்க நான் சந்தித்தேன். அவங்க வந்து 35 ஆண்டுகள் பள்ளியில் முதன்மை பொறுப்பில் இருந்தவங்க, மகர ராசினியர்களாக இருக்காங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் எப்போன்னு கேட்டேன். பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டுனாங்க. மிகவும் கவனமாக இருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 35 ஆண்டு காலம் நான் ஆற்றிய பணி அனைத்தும் தீமையில் முடியும் போல் அது நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் வெளியே வரும்போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல என்பதை சொல்லி அவங்க ஒரு மனநோயாளி ஆகி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டதாக சொல்லிட்டாங்க. அப்போ அட்டமசனி வந்து நடக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட கஷ்டம்தான், கவனமாக இருக்கணும். அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலை, முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக நல்லா போயிட்டுருக்கும். சடார்னு தொழில் டவுன் ஆகி மிகப்பெரிய லட்சக்கணக்கான லாஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலாளர்களாக அது முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. புதிய தொழில் துவங்கலாம் என்று நினைக்கிறவங்க நினைக்கிறதோட நிறுத்திடுங்க, தொழில் செஞ்சிடாதீங்க. அரசாங்கவாதிகள், அதாவது அரசியல்வாதிகள் என்ற ஒன்றே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய இன்றைய தமிழக முதல்வர். நான் இது வரைக்கும் அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்ததில்லை. சமீபத்தில் யூடியூப் சேனல் பார்க்கும்போது அரசியல் தலைவருடைய ஜாதகங்களை மற்ற ஜோதிடர்கள் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்பதை மிகப்பெரிய ஜோதிடர் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதன்மையானவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் யூடியூப் சேனலில் நான் அதை கேட்டிருக்கேன். சிம்ம ராசி தான் நம்முடைய தமிழக முதல்வர் அப்படின்ட்டு. அவருக்கு அஷ்டமசனியாக சனிபான உலாக வருவார். தசாபுத்தி என்பது தெரியவில்லை, அது அவருடைய தனி ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி செய்தால் தான் பண்ண முடியும். அவருக்கு அஷ்டமசனியாக வரப்போகிறதுனால சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய காலம், சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய காலங்கிறதுனால அஷ்டமசனி என்பது அவருக்கு கொஞ்சம் இடையூறுகள் தரும். ஆழ்ந்த கவனத்துடனும் ஆழ்ந்த அக்கறையுடனும் இருந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நம் தமிழ்நாட்டு பிரஜையில் நானும் ஒருவன் அல்லவா. அவர்கள் நலம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசீர்வாதமும் கூட. வாய்ப்பு கிடைத்தா நேரடியாக நான் பேசிடுவேன். அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறதில்ல. ஒருவேளை கிடைச்சா நான் மகிழ்ச்சியிடுவேன். ஏன்னா எல்லோரும் நலம் வாழக்கூடியவர்கள் தான் முதல்வர்கள். அன்ற காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக அரசன், அரசனுக்கு அடுத்தபடியாக தமிழக முதல்வர் அப்படிங்கிறது. முதலமைச்சர் என்பது வந்து அரசனுக்கு நிகராக தான். கிட்டத்தட்ட மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்துட்டு இருக்கிறது. சென்ற முறை அவர் வெற்றி பெறும்போது, அதாவது இந்த சட்டமன்றம் தொடங்கும் போது அவருக்கு நடந்த காலம் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் அவர் வெற்றி பெற்றார். அதைத்தான் நான் முன்னாடி கூறினேன். 6ஆம் இடத்தில் யாருக்கு சனி பகவான் வருகிறாரோ அவங்க வந்து புதையல் யோகத்தை கூட சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 6ஆம் இடத்து சனி பகவானை சந்திக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இந்த முறை துலாம் ராசி நேயர்கள். அதை அடுத்து பேசிக்கலாம். ஆகவே நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நடக்க போகிற சனி பயிற்சி தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு அஷ்டமசனியாக வருவார். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், உடம்பு பொறுப்புகள் அனைத்திலும். இதுவும் ஒரு என்னுடைய நானும் தமிழ்நாட்டு பிரஜை என்ற அடிப்படையில் இதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எத்தனை கோடி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறவர்கள். அதனால் இது வந்து ஜோதிடனுடைய தனிப்பட்ட ஆலோசனை தவிர இது வந்து அரசியல் இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் அரசர்கள் வாழும் காலத்திலேயே அரசவை ஜோதிடர்கள் என்று உண்டு. அரசர்கள் காலத்தில் அரசவை ஜோதிடர்கள் இருந்து அனைவரும் கலந்து பேசி அந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய நன்மை தீமை, பூலகத்தில் பூமியில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து மன்னரிடம் சொல்லி அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க ஆட்சி அமைச்சதாகலாம் வரலாறு சொல்லப்படுகிறது. இன்று கூட அந்த நிகழ்ச்சியின் சார்பாக தான் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தஞ்சாவூர் அரண்மனையில் பஞ்சாங்கம் படித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக மக்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் ஒரு ஜோடனாக இருந்து ஐயா அவர்கள் கூறினேன். தவறு இருக்க வாய்ப்பில்லை. மேலும் உடல்நிலை என்பது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலை என்பது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. வாகனம் ஓட்டுக்கொண்டு இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனம் இல்லாமல் இன்றைக்கி உலகமே இல்லை. 2 வீலர் அல்லது 4 வீலர் இல்லாத வீடும் குடும்பமும் இல்லை. வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கிடைக்கும் வேலைக்கு சென்று விடும். எனக்கு பெரிய வேலை வேணும், அதுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. அதே போல்
கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி பூமி வாங்கி விடலாம். ஏன்னா சனி பகவான் வந்து கடன்காரராக இருப்பதை வந்து மன்னிச்சு கொள்வார். அதனால் சுப விரயம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சுப கடன் சுப விரயம் செய்யுங்கள்னு நான் சொல்லுவேன். அதே போல் இந்த பாதிப்புகள் அனைத்தும் நடக்காமல் கூட போகலாம். அதாவது நான் சொல்லி வந்த அனைத்து குற்றங்களும், குறைகளும், ஆபத்துகளும், விபத்துகளும், பதவியில் பிரச்சனையும் கூட நடக்காமல் கூட போகலாம். நடக்காமல்னா தீமை நடக்காமல் போகலாம். தசாபுத்தி என்பது ஜனனகாலத்தில் சாதகமாக இருந்தால், ஜனனகால தசாபுத்தி சாதகமாக இருந்து நல்ல புத்திகள் நடந்தால் தீமைகள் என்பது நடக்காமலே முழுமையாக போகிறது கூட வாய்ப்புகள் உண்டு. அது அவரவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கர்மா. அது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும். திருமணம் வயதில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு திருமணத்தை நினச்சி கூட பார்த்துடாதீங்க. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் சமீப காலத்தில் திருமணம் நடந்திருந்தார், அவள் குழந்தை பாக்கியம் தள்ளி இருக்கும், அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மன வாழ்க்கையில் புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனதுங்கிற மாதிரி விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருங்க. எவ்வளோ பெரிய குடும்பத்தையும் பிரித்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வார். ஆகவே அதில் புதுமண தம்பதிகள்லாம் சொல்ல வேண்டாமா, சிறிய புரிதல் தான் இருக்கும், பெரிய புரிதல் இருக்காது. பெரிய புரிதல் உள்ளவர்களை கூட பிரித்து வச்சு விடுவார் சனி பகவான். ஆகவே அதே போல் சிம்மராசி நேயர்கள் வீட்டில் 70 வயதை கடந்து அல்லது 80 வயதை தொட்ட தாய், தந்தை, முதியவர்கள் இருந்தால் நிச்சயமாக அந்திம காலமாகும் அவர்களுக்கு. என கர்மகாரியம் செய்யும் காலமாகும் அந்த சிம்மராசி நேயர்கள். ஆகவே அனைவரும் பக்தியோடு இருந்தால் நடக்க இருக்கும் காலத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும். தசாபதி சாதகமாக இருந்து பக்தியும் கூட இருந்தால் நிச்சயமாக நம்மளால் வந்து பாதிப்புகளை வந்து குறைச்சிக்கலாம். 10 நாள் ஒருவரை அடிக்க வேண்டிய ஒரு ஆள் ஒரே நாள் அடிச்சுட்டு போயிடுவார், பக்தியும் தசாபத்தியும் சாதகமாக இருந்தால். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ரோட்டில் போகணும்னு பார்த்து அவருக்கு என்னையா சுக்கிர தசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தசாபத்தி சாதகமாக இருந்தால் கல்வியாளர்கள் பயங்கொள்ள தேவையில்லை, அரசியல்வாதிகள் பயங்கொள்ள தேவையில்லை, அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பயங்கொள்ள தேவையில்லை, தினக்கூலியில் இருப்பவர் கூட பயங்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தசாபத்தி சாதகமாக இருக்க வேண்டும். அப்போ தசாபத்தின்னு சொல்கிறீங்களா சார், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரடியாக வாங்க, ஃபோன் நம்பர் அதில் இருக்குது, ஃபோன் பண்ணிவிட்டு நேராக வாங்க. தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. நேரில் வந்து நீங்கள் பேசுனா நான் எப்படி சொல்வேனோ அதே போல் நேரடியாக சொல்வேன். நேரடியாக சொல்கிறது போல் நிரந்தரமான உண்மைகளை சொல்லிவிடுவேன். நீங்கள் அது கொண்டு பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து கொள்ளலாம். இது பாமரனுக்கும் ஜாதகம் பொருந்தும், உயர் பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும், பணக்காரர்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை நேரடியாக வந்து பாருங்கள், நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை போய் கிரிவலம் வாங்க, அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள், குலதெய்வத்தை கும்பிடுங்க, பக்தியை அதிகமாக எடுத்துங்க, தர்ம நெறியை எடுத்துங்க. நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, எந்த குறையும் வராது. ஆகவே பக்தியோடு இருந்து எல்லோரும் வெற்றி பெற வேண்டி உங்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.